நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. உமாஸ் ஆன்மீக உலாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொதுவாக ஒரு கோயில்ல ஒரு சித்தர் ஜீவசமாதி இருந்தாலே அதுக்கு சக்தி அதிகம். நம் வாழ்க்கையில முன்னேற்றங்களும் திருப்பங்களும் ஏற்படும் என்பார்கள். இங்க 81 சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடமாக கிண்ணிமங்கலம் ஏகநாத சுவாமி கோயில் இருக்குது. 11 தலைமுறை கர்மாக்கள் தீரக்கூடிய இடம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் ஒரே தலம். ராகு கேது பூஜைகளுக்கு பிரசித்தி பெற்ற தலமாகவும் இந்த கிண்ணிமங்கலம் கோயில் இருக்குது. மதுரையிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்துல மதுரை டு தேனி சாலையில செக்கானூர் அணி பக்கத்துல இந்த கோவில் இருக்குது. இந்த கிண்ணிமங்கலம் ஒரு வரலாற்று ஆன்மீக சிறப்பு மிக்க இடம். இந்த கோவிலோட மூலவர் போகருடைய சீடரான ஏகநாத சுவாமிகள். ஏகம் என்றால் ஒன்று, நாதன் என்றால் தலைவன். 81 சித்தர்களும் இங்கு தியான நிலையில் ஒருமித்து இறைவனுடன் கலந்ததால் இங்குள்ள இறைவனுக்கு ஏகநாதர் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கே ஏகநாத சுவாமியோடு ஆனந்தவல்லி தாயாரும் இருக்கிறார். பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்த இந்த கிண்ணிமங்கலம் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இந்த கோவிலுக்கு வெளியவே சில கோயில்கள் இருக்குது. வடக்கு வாசல்ல செல்லாயி அம்மன் கோவில், பட்டத்தரசி அம்மன் கோவில், அய்யனார் கோயிலில் தான் இந்த கிராம மக்களின் முக்கிய வழிபாடு தலமாகும். சின்னமனூரில் அரிகேசரி நல்லூரில் பிறந்தவர் தான் ஏகநாத சுவாமிகள். பழனியில் போகருடைய சிறப்பு வாய்ந்த சீடராக இருந்து பல கலைகளை கற்றார். பிறகு போகரின் வழியில் வந்த புலிப்பாணி சித்தர் மடத்திலும் சிறப்பான முறையில் கலைகளை பல கற்றார். அதை பின்பற்றி 34 கலைகளையும் கற்றுத்தரக்கூடிய குருகுலமாக கிண்ணிமங்கலம் அமைத்தார். இந்த இடம் நாகமலைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால சித்தர்கள் வாழ்ந்த பூமியாக கருதப்படுகிறது. 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏகநாத சுவாமிகள் காகபுச்சண்டர் சித்தர் குகையில இறுதி காலத்தில் தவம் இயற்றியதாகவும் அங்குள்ள மண்ணை அஷ்டமா சித்தியால் பல பொருள்களாக மாற்றியதாகவும் காயகல்ப மருந்து தயார் செய்ததாகவும் கூறப்படுகிறது. கிண்ணிமங்கலம் என்ற பெயர் வர்றதுக்கு காரணமாக ஒரு சில கதைகள் இருக்குது. அருளானந்த சத்குரு சுவாமிகள் தான் சமாதி அடைய வேண்டிய இடத்தை முடிவு செய்ய வேண்டி ஒரு அதிசயத்தை நடத்தினார். அவரிடம் ஒரு காந்த கிண்ணி இருந்தது. அந்த காந்த கிண்ணியை ஆகாயத்தில் வீசினார். அந்த கிண்ணி பறந்து ஒரு இடத்தில் விழுந்தது. அதுவே கிண்ணிமங்கலம் ஆயிற்று. ஒருமுறை ஏகநாத சுவாமிகள் ஒரு குட்டிச்சுவர் மீது அமர்ந்திருந்த போது அங்கு வந்த மன்னன் அவரை அவமதித்தான். உடனே சுவாமிகள் அந்த குட்டிச்சுவரையே குதிரையாக மாற்றி பறக்க செய்ததாகவும் மன்னன் தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவல் உண்டு. இந்த கோவில் குருநாதர் குரு வழிபாட்டு தலம். நீத்தார் வழிபாட்டில் பள்ளிப்படை சமாதிகளை வழிபட ஏகநாதர் இங்குள்ள மடத்தை நிறுவினார். சித்தர்கள் மகான்கள் ஆகியோரின் சமாதியின் மீது எழுப்பப்பட்ட பள்ளிப்படை கோவில் இது.
ஒரு பெரிய மகானோ, தலைவனோ, மன்னனோ, குருவோ சமுதாயத்தை நல்வழி நடத்தும் போது திடீரென மரணமுற்றாலோ இறுதி நிலையை அடைந்தாலோ அவர்களின் ஆன்மா மீண்டும் இந்த மண்ணில் பிறந்து வழிநடத்தி தொண்டு செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அவர் பிறப்பிற்கு எதிர்பார்த்து இந்த பள்ளிப்படையை அமைக்கிறார்கள். அவர்களுக்கு இறுதிச் சடங்கை செய்து சிவலிங்கம் வைத்து வழிபட்டு தீப ஆராதனை, லிங்க வழிபாடு, குரு பூஜை என வரிசையாக செய்வார்கள். இங்கு ஏகநாதர் சித்தர் மரபின் 67வது தலைமுறையாக தற்பொழுது இந்த கோவிலை வழி நடத்துபவர் அருளானந்த சுவாமிகள். சூரியனுக்கு மிக அருகிலுள்ள கோள் புதன். சூரியனிடமிருந்து புதன் மீது வருகிற காந்த கதிர்வீச்சானது நேரடியாக பூமியில் விழக்கூடிய மையப்புள்ளிதான் கிண்ணிமங்கலம். இங்கு நிறுவிகல்ப சமாதி குருநாதருக்காக கட்டப்பட்டது. இங்க ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஜீவ சமாதி இருக்கும் என்கிறார்கள். இங்க நீங்க கோயிலுக்கு உள்ள நுழைஞ்சோடனே எல்லாருமே ஒரு சுவாமி படத்துக்கு கீழே விளக்கேத்தி வழிபடுறாங்க. அந்த இடத்துல ஒரு ஜீவ சமாதி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நந்தி பகவானின் சிலைக்கு கீழே குருவிற்கெல்லாம் குருவான சத்குரு இருக்கிறார். இங்க நந்தி தனது இரு கால்களையும் அடித்து பின்பக்கமாக வைத்திருக்கிறார். இது நிர்விகல்ப ஜீவசமாதியை குறிக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. நந்தி பகவானுடைய நாக்கு வலதுபுறமாக திரும்பி இருக்கும். நந்தி பகவானின் கீழே பள்ளிப்படை கோவில் இருப்பது இந்த கோவிலில் மட்டுமே. குருநாதர் அமைந்துள்ள அறை லிங்கத்தின் கீழே இருக்குது. அதை சுற்றி ஆனந்தவல்லி தாயாரின் அட்சரத்தில் முதல்ல 16 கோணங்கள் இருக்குது. 16 கோணங்களில் குடைவரை அமைத்து அதில் 16 சீடர்கள் இருக்கிறார்கள். அடுத்து 62 கோணங்களில் 62 சீடர்கள் இருக்கிறார்கள். பிறகு முக்கோணமாக விநாயகர் சந்நிதி, முருகன் சந்நிதி, நந்தி இதுல வரும். இங்கு விநாயகர் சந்நிதிக்கு கீழ் மாணிக்கவாசக தம்பிரானின் ஜீவ சமாதியும், முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் சந்நிதிக்கு கீழ் சபாபதி தம்பிரானின் ஜீவ சமாதியும் இருக்கிறது. குருநாதருடைய சிரசுக்கு மேல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்திருப்பதால் இங்கு கொடிமரம் கிடையாது. சிவசக்கரமும் ஆனந்தவல்லி தாயாருடைய அட்சரமும் சேர்ந்தே இந்த பள்ளிப்படை அமைய பெற்றுள்ளது. அதனால் நவகிரக சந்நிதியும் கிடையாது. தட்சிணாமூர்த்தி வழிபாடும் கிடையாது. இங்க 2200 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த கோவில் 4வது கட்டட அமைப்பாகும். கிண்ணியின் மறுபெயர் பிராண அட்சய பாத்திரம் அப்படின்றாங்க. நவபாஷாணத்தில் இருந்து செம்பு பிரிக்கப்பட்டு நவசெம்பிலான பாத்திரமே இது. இந்த கிண்ணி கருவறையில் உள்ளது. இதுல உயிரோட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. கருவறையை சுற்றி நம்ம வலம் வரும்போது அதனாலேயே நமக்கு நேர்மறை ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். இந்த கிண்ணியுடைய அடித்தளம் நாகப்புற்றின் மேல் இருப்பதாக கருதப்படுகிறது. இங்க ஒரு கிணறு இருக்குது. அங்க கிணற்று நீர் உதகை நீர் என்ற மருத்துவ குணம் வாய்ந்தது என குறிப்பிடுகிறார்கள். அமாவாசை பௌர்ணமி காலத்தில் கிணற்றிலிருந்து நீர் பொங்கி துவாரத்தின் வழியாக கருவறைக்குள் செல்லும். சதுர்த்தி அன்று நீர் மட்டுப்பட்டு இறங்கி கருவறையிலிருந்து மீண்டும் நீர் வெளிவரும். இதுவரை குழந்தை இல்லாத 812 தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைத்துள்ளது என்று கூறுகிறார். இங்கு கிண்ணிமங்கலத்தை வழிநடத்தி தொண்டு செய்யக்கூடிய அருளானந்த அடிகளார். பழைய கர்மா போகவும், குழந்தை பாக்கியம் கிட்டவும், திருமண தடை நீங்கவும், நாள்பட்ட நோய் நீங்கவும் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்க மருத்துவம், பூஜை, ஜோதிடம் எல்லாவற்றுக்குமே கிண்ணிமங்கலத்தில் இலவசம். ஏகநாதர் கோவில்ல நடந்த ஆய்வுகளில் 2000 ஆண்டுகளுக்கு முன் ஏக அதன் கோட்டம் என்ற கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. சமீபத்தில் கண்டறியப்பட்ட ஏகன் ஆதன் என்ற பிராமி கல்வெட்டு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் நாகரிகத்தோடு தொடர்புடையது என்கிறார்கள். இன்னும் இந்த கோவிலில் பழைய ஓலைச்சுவடிகளும் கல்வெட்டுகளும் இருப்பதை காணலாம். தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மூலம் வரலாற்று சிறப்பு மிக்க இடமாகவும் இந்த கிண்ணிமங்கலம் கருதப்படுகிறது. மங்கலம் அப்படின்றது போர் பயிற்சி, குதிரை பயிற்சி
இதெல்லாம் கொடுத்த இடம். அதோட வானவியல், மருத்துவம், அறிவியல் இந்த கலைகளை எல்லாம் முன்பு கற்றுக் கொடுத்த இடம். எங்கே அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், தைப்பூசம், சிவராத்திரி போன்ற தினங்கள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதோடு பள்ளிப்படை திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குருவின் வாழ்நாளில் இறுதி நாளும் சமாதி நிலைக்கு சென்ற நாளுமான அன்று குரு பூஜை விமர்சையாக இருக்கும். வைகாசி பூர நட்சத்திரம் அஷ்டமி திதியில் மரகதலிங்கம் வைத்து வழிபட்டு கோமாத பூஜை செய்கிறார்கள். பூஜை முடிந்ததும் சிவனடியார்கள், யோகிகள், முருகனடியார்கள் அவர்களுக்கு உணவு உடை படைப்பார்கள். ஜீவசமாதியான 81 ஆன்மாக்களும் அவர்களுடைய உடலில் இருந்து பிரசாதத்தை உண்பதாக ஐதீகம். இந்த 81 சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடத்துல 2 பெண் சித்தர்களும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு கற்பூர வில்வமரம் ஸ்தல விருட்சம். இந்த கோவில் காலையில 6ல இருந்து 12 வரைக்கும், மாலை 5ல இருந்து 9 வரையும் இருக்கும். நமது 11 தலைமுறை பாவங்கள் தீர வாழ்நாளில் ஒரு முறையேனும் அவசியம் செல்ல வேண்டிய இடம் கிண்ணிமங்கலம் ஏகநாத சுவாமிகள் கோவில். இது போல பல சுவாரஸ்யமான இடங்களை நம்ம ஆன்மீக உலா பகுதியில் பார்க்கலாம். இதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமது ஆன்மீக உலா தொடரும்.